ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தா பிளவுஸோட லென்த் நம்ம மார்க் பண்ண போறோம். என்னோட ஃப்ரண்ட் பிளவுஸோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 16 இன்ச். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 இன்ச் கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம பேக் பார்ட் தானே டிரா பண்றோம், இவங்க எதுக்கு ஃப்ரண்ட் பிளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இப்போ வந்திருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா பஸ்ட் ஷேப்போட இருக்கும், பேக் வந்து இப்படி ஃபிளாட்டா தான் இருக்கும். அப்போ நம்மளோட ஃப்ரண்டோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 16 இன்ச் இருக்கும். இப்போ என்னோட சைஸ் வந்து 16 இன்ச் இருக்குது. அதுவே பேக் பாத்தீங்கன்னா 14 இன்ச். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு இன்ச் வந்து 2 இன்ச் வந்து நமக்கு டிஃபரெண்ட் வருது. அப்போ நம்ம பேக்கோட போட்டு அப்படியே பேக்கோட மார்க்கே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்டா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்டோட வந்து அதிகமா இருக்கும், பேக்கோட வந்து கம்மியா இருக்கும். அதனால ப்ராப்ளம் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேக் சைடு மார்க் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்டோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட ஃப்ரண்ட் பிளவுஸோட லென்த் எவ்வளவு 16 இன்ச். அந்த 16 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 இன்ச் கிடைக்கும். இந்த 17 இன்ச்சை இந்த லைன்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடலாம்.